ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்பி வைப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளான ஒரு மினி போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது அதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த போண்டா பதம் வர வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த போண்டா பதம் வந்துடுச்சு. இது மாதிரி இது இருக்கட்டும். இப்போது ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்ட்டு கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து போட்டுக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போண்டா சுட்டுடலாம். பாருங்கள், இதே மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. கையில் போட பயமாக இருந்தால் ஸ்பூனில் கூட எடுத்து போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், போண்டா இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இது ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம போண்டா தயாராகிடுச்சு. இப்போ இதை மாற்றி வச்சுக்கலாங்க. இதே போல் மற்றதையும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதை ஈவினிங் டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு எல்லாமே காலி ஆகிடுங்க. அவ்வளோ ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.